விஜயின் ஆட்சிக்கு இடைக்கால திடீர் தடை, நீதிமன்றம் காட்டிய அதிரடி. சற்று முன் திடீர் சிக்கலில் மாட்டிய விஜயின் தமிழக அரசியல். தற்காலிகமாக தமிழகத்தில் அமலாகப் போகும் குடியரசுத் தலைவரின் ஆட்சி. எதிர்பாராத பயங்கர திருப்பத்தில் தமிழக அரசியல். சற்று முன் அதிரடி காட்டிய நீதிமன்றம். அதாவது தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பல எதிர்பாராத திருப்பங்கள் நடைபெற்று வருகிறது. திடீரென பாரம்பரிய கட்சிகளை வீழ்த்திவிட்டு விஜயின் ஆட்சி தமிழகத்தில் அமலுக்கு வந்தது. அதே சமயம் பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காமல் திமுக கூட்டணி கட்சிகளின் தயவால்தான் விஜயால் ஆட்சி அமைக்க முடிந்தது. அப்படி கிடைத்த ஆட்சியையும் கூட விஜயால் சரியாக பயன்படுத்த முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்துதான் வருகிறது. இதற்கு எதிர்க்கட்சிகள் பலரும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் ஆளும் கட்சியான விஜயின் கட்சி பதில் அறிக்கை கூட கொடுக்காமல் மௌனமாகவே இருந்து வருகிறது. ஆகவே இதுவரை தமிழக அரசியல் பார்க்காத ஒரு வித்தியாசமான கட்சியாகத்தான் விஜயின் அரசியல் கட்சி தற்போது செயல்பட்டு வருகிறது. இதை பார்த்துவிட்டு இப்போதுதான் பலருக்கும் தெரிகிறது, தவறான நபரை தேர்ந்தெடுத்து விட்டோமோ என்று. ஆமாங்க, அதற்கு காரணம் பலரும் சமூக வலைதளங்களில் இப்போது அவர்களது தவறை ஒப்புக்கொண்டுள்ளனர். அதில் ஒரு சிலர் ஓப்பனாகவே சினிமா மோகத்தால் வாக்களித்து விட்டோம் என்றும், இப்போது அதனால் பல சிக்கல்களில் சிக்கி தவிக்கிறோம் என்றும் கூறி வருகின்றனர். இந்த சூழலில்தான் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினும் கூட இதே போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். சினிமா மோகத்தால் வாக்களித்துவிட்டு இப்போது தாயை தேடும் குழந்தைகளைப் போல திமுக ஆட்சியை பொதுமக்கள் தேடுகின்றனர் என்றும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் பேசியிருந்தார். ஆகவே தற்போதைய சூழலில் விஜயின் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று பலதரப்பட்ட அமைப்புகளிலிருந்து குரல்கள் ஓங்கி ஒலிக்கிறது. இந்த நிலையில்தான் அத்தகைய குரல்களுக்கு செவி சாய்ப்பது போல நீதிமன்றம் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறது. ஆமாங்க, தற்போதைய தாவேகா ஆட்சி என்பது களைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உருவாகியிருக்கிறது. அதுவும் திடீரென. ஏனென்றால் விஜயின் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்று வந்தது. அப்போது அதிமுக கட்சி எம்எல்ஏக்களையும் குதிரை பேரம் மூலமாக விஜயின் கட்சி கொண்டு வந்தது. இப்படி செய்வது அரசியல் அமைப்பிற்கு எதிரானதாகும். ஆகவே இது குறித்து பல புகார்கள் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போது அந்த புகார்களில் பெரும்பாலான வழக்குகளில் விஜய் கட்சிக்கு எதிராகத்தான் விவாதங்கள் நடந்து வருகிறது. அதிலும் குதிரை பேரம் நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் குதிரை பேரத்தில் ஈடுபட்ட கட்சி ஆட்சி அமைக்க முடியாத சூழலும் சட்டத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த குதிரை பேரம் அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் தாவேகா ஆட்சி தமிழகத்தில் எந்த நிபந்தனையும் இன்றி உடனடியாக கலைக்கப்படும் என்றும், அதன் பிறகு உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழகத்தில் அமலுக்கு வரும் என்றும், அப்படி அமலுக்கு வந்து அடுத்த சில மாதங்களில் மீண்டும் தமிழகத்தில் மறுதேர்தல் நடைபெறும் என்றும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.